கர்த்தர் எந்த காரியம் செய்தாலும் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், காரணம் இருக்கும் என்பதை கர்த்தரை விசுவாசிக்கிற மக்களாகிய நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அறிஞ்சிருக்கணும். கர்த்தர் எது செய்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். பைபிளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 16:4 கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார் என்று இங்கே இருக்கு. கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார் அப்படின்னு. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் வேறு மாதிரி இருக்கு. கர்த்தர் எல்லாவற்றையும் அவருடைய பர்பஸ்க்காக படைத்தார். என்னெல்லாம் ஆண்டவர் படைத்தாரோ அவைகளை குறித்து ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம் இருந்துச்சு. நோக்கத்தோடு தான் படைத்தார் அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள்ஸில் இருக்குது. அதில் ஒரு டிரான்ஸ்லேஷன், கான்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷன், அதில் படித்தேன். அதில் என்ன இருக்குன்னா, த லார்ட் ஹேஸ் எ ரீசன் ஃபார் எவ்ரிதிங் ஹீ டஸ். ஆண்டவர் என்னெல்லாம் செய்கிறாரோ, எதவெல்லாம் செய்கிறாரோ அதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஆண்டவர் எது செய்தாலும் ஒரு நோக்கத்தோடு, ஒரு உத்தேசத்தோடு செய்கிறவராக இருக்கிறார். இந்த சத்தியத்தை பைபிளில் இருந்து ஒரு 7 சம்பவங்கள் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த சம்பவங்களில் கர்த்தர் என்னென்ன செய்தாரோ அதுக்கெல்லாம் நோக்கம் இருந்துச்சு, நோக்கத்தோடு செய்திருக்கிறார். God has done everything with a purpose. அதை நாம் பார்க்க போகிறோம். முதல்ல சிம்சோனை குறித்து பார்க்க போகிறோம். சிம்சோனு குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தருக்காகவே வளர்க்கப்பட்டவன். அவன் வளர்ந்த பிறகு வாலிப பருவத்தில் ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்பட்டு அந்த பெண்ணுக்காக போய் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து ஆண்டுடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல் அவன் பாவ வாழ்க்கைக்குள்ளே போயிட்டான். பாவ வாழ்க்கைக்குள்ளே போன பிறகு பிலிஸ்தியர்களுடைய கைகளில் சிக்கி அவன் மூட்டை அடிக்கப்பட்டு கண்கள் பிடுங்கப்பட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆண்டவரும் சிம்சோனை வெறுத்துட்டார், அவரை கைவிட்டுட்டார். ஆனாலும் அவர் அந்த கட்டி வைத்திருந்த நிலைமையில் ஜெபம் பண்ணுறார். அந்த ஜெபத்துக்கு மட்டும் ஆண்டவர் பதில் தரார். நியாயப்படி பார்த்தா அந்த ஜெபத்துக்கு பதிலே கொடுத்துருக்கக்கூடாது. பைபிள்லையும் அப்படி தான் இருக்குது. பாவிகளுடைய ஜெபங்களே ஆண்டவர் கேட்க மாட்டார். பாவிகளுடைய ஜெபங்கள் ஆண்டவருக்கு செவிகளுக்கு கேட்காது. அவங்க செய்கிற பாவங்களும் அக்கிரமங்களும் மறைக்கும், தடையாய் வந்துடும் அப்படின்னு ஏசாயா 59:1-2 நம்ம படிக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல சிம்சோன் ஆண்டவருடைய நோக்கத்துக்கு விரோதமாய் பல பாவமான காரியங்களுக்குள்ளே அவன் போய் பாவமான காரியங்களை செய்தும் அங்கே ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் தரார். எதுக்காக அந்த பதில் தந்தார் என்று பார்த்தால், ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. இந்த சிம்சோன் கர்ப்பத்தில் இருக்கும்போதே சிம்சோனுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆண்டவர் சொல்லியிருந்தார், இந்த பையன் மூலமாக பெலிஸ்தியர்களை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ ஆண்டவருக்கு ஒரு பிளான் இருந்திருக்குது, இவன் மூலமாக பெலிஸ்தியர்களை அழிக்கணும்னு சொல்லி. இவன் அங்கே ஜெபம் பண்ணும்போது கூட அந்த கடைசியாக அந்த கட்டி வைத்திருந்த நிலையில் என்ன ஜெபம் பண்ணார்னா, ஆண்டவரே ஒரு முறை என் மேல் இரக்கம் பாராட்டி எனக்கு அந்த பலத்தை கொடுத்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் நான் அழிச்சிடுறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணான். அப்போ ஆண்டவருடைய நோக்கம் பெலிஸ்தர்களை அழிக்கணும் என்று இருந்துச்சு. அதை நிறைவேற்றுவதற்காக
அவன் பாவியாக இருந்தாலும் அவனுடைய ஜபங்கள் கடவுளிடத்தில் பதில் வர்றதுக்கு தகுதி இல்லாமல் இருந்தாலும் அங்கே ஆண்டவர் அவனுடைய ஜபங்களுக்கு பதில் தருகிறார். அப்போ அங்கே ஆண்டவர் எதுக்காக அந்த ஜபத்தை கேட்டார், அந்த ஜபத்துக்கு பதில் தந்தார் என்றால் இவனுடைய தகுதியை பார்த்து இல்லை, ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. பெலிஸ்தியர்களை அழிக்கணும் என்கிற நோக்கத்துக்காக பதில் தருகிறார். அருமையான கற்றுப்பிள்ளையில் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாமும் சில நேரங்களில் ஜபம் பண்ணுறோம். நம்முடைய வாழ்க்கையில் சத்ருவாகிய சாத்தான் நம்ம கடவுளுக்கு விரோதமாய் நடக்கும்படி செய்கிறான், கடவுளுக்கு விரோதமாய் போகும்படி செய்கிறான், கடவுளுக்கு விரோதமாய் பார்க்கும்படி செய்கிறான், இச்சைக்கும்படி செய்கிறான். கடவுளுக்கு விரோதமான காரியங்களுக்கு நம்மை தூண்டி நம்மை கொண்டு போகிறான். நமக்கு அது வேதனையாக இருக்குது, மனசில் உறுத்துது. நாம் ஆண்டுடைய வசனத்தை படிக்கும்போது, ஆண்டுடைய ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுறாரு. அந்த நேரத்தில் நாமளும் ஜெபம் பண்ணுறோம். என்ன ஜெபம் பண்ணுறோம்? ஆண்டவரே எனக்கு ஒரு வெற்றியை கொடுங்க, இந்த சாத்தான் சத்ரு என்னை உமக்கு தூரமாக்கிட்டான், பாவமான வழிகளுக்குள்ளே என்னை இழுத்து கொண்டு போகிறான், நான் உமக்காக நிற்க முடியல, சாட்சியாக வாழ முடியல அப்படின்னு ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் அந்த ஜெபங்களுக்கு பதில் தருகிறார். அந்த ஜெபங்களுக்கு பதில் தந்து அதிலிருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். என்ன வாய்ப்பு அது? சபை ஒரு வாய்ப்பு. உங்களுடைய பலவீனங்களை, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் தோல்வி அடைகிறீங்களோ, எந்தெந்த விஷயத்தில் சாத்தான் உங்களை சோதனைக்கு உட்படுத்தி உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளை கொண்டு வந்து வச்சிருக்கிறானோ, அல்லது எந்தெந்த வகையில் கடவுளுக்கு விரோதமான வாழ்க்கைக்குள்ளே உங்களை இழுத்து கொண்டு போகிறானோ, சபையின் ஜெபத்தின் மூலமாக நீங்கள் ஜெயிக்க முடியும், மேற்கொள்ள முடியும். நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறீங்களா? நீங்கள் தனிமையாக ஜெபம் பண்ணால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை தருவார் அப்படின்னு ஏசியா 40:30-31 இருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த ஆண்டவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு இந்த மாதிரியான சாத்தானுடைய காரியங்களை மேற்கொள்ளும்படிக்கு அந்த தனிமையான ஜெபம் என்கிற ஒரு ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்துறீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் அந்த பலத்தை தருவார் இல்லையா? பைபிள் மூலமாக உங்களுக்கு ஜெயம் இருக்குது. ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணால் நீங்கள் பிசாசின் காரியங்களை மேற்கொள்ளலாம். ஃபேமிலி ப்ரேயர் மூலமாக உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற பிசாசின் காரியங்களை நீங்கள் நிர்மூலமாக்கலாம். இப்படியெல்லாம் ஆண்டவர் நமக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் தந்திருக்கிறாரு. நாம் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர்கிட்டருந்து நாம் ஜெபம் பண்ணி இவைகளெல்லாம் இந்த சாத்தான் காரியங்களை, சாத்தானுடைய சதிகளை, சாத்தானுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் நம்ம அழித்து போட்டுடணும், அழிக்கணும். அது நமக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம பயன்படுத்தணும். நம்ம ஜெபம்னா ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு நிச்சயமாக பதில் தருவார். எனக்கு அது செய்யுங்க, இது கொடுங்கப்பா, இது செய்யுங்கப்பா, இது இந்த அற்புதம் செய்யுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணால் அது கொஞ்சம் நமக்கு அந்த தகுதி இருந்தால் தான் அதெல்லாம் செய்வார். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒழுங்காக கடவுளுக்கு பயந்து நடக்கிறவங்களா, கடவுளை சித்தத்தை செய்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் வரும். ஆனால் இந்த பாவமான காரியத்திலிருந்து வெளியே வர்றதுக்காக, இந்த சத்ருவாகிய சாத்தானை முறியடிக்கிறதுக்காக, அவனுடைய காரியங்களை அழிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணால் நிச்சயமாக பதில் தருவார். நம்ம பயன்படுத்துகிறோமா? ஆகவே ஆண்டவரிடத்தில் சிம்சோனை போல உங்களுடைய பலவீனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். சத்ரு எந்த வகையில் உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறானோ, கட்டி போட்டிருக்கிறானோ, எந்த வகையில் சத்ரு உங்களை கடவுளுக்குள்ளே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் காரியம் செய்கிறானோ உங்களுக்கு தெரியும். அதுக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல சபையில் ஜெபிக்கிற அந்த செயின் ப்ரேயரில் எழுதி கொடுங்க, ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி பல வகையான ஆப்ஷன்ஸு அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. அப்போது நீங்கள் உங்களை பாழாக்குகிற சத்ருவை அழிக்கிறதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் தருவார். சிம்சோனுக்கு மற்ற எந்த ஜெபங்களுக்கும் பதில் தரலை.
ஆனால் சத்துருக்களை அழிக்கிறதுக்கு ஜெபம் பண்ணப்போ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக கர்த்தர் பதில் தந்தார். உங்கள் வாழ்க்கையிலையும் கூட இந்த ஒரு நோக்கத்துக்காக ஜெபம் பண்ணுவீங்கன்னு சொன்னான். சத்துருடைய கையிலிருந்து நான் வெளியில் வரணும், சத்துருக்கிட்ட நான் விடுதலை ஆகணும், சாத்தானுடைய வழிகளிலிருந்து நான் விடுதலை பெற்று உமக்காக வாழணும், எனக்கு வெற்றி கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவார். இது ஒரு சம்பவம். ரெண்டாவது சம்பவம் தானியேலை குறித்து நமக்கு தெரியும். தானியேலை கொண்டு போய் சிங்க கெபியில் போட்டாங்க. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அங்கே ஆண்டவர் தானியேலை சிங்க கெபியிலிருந்து விடுதலையாக்கினார் அப்படின்னு நமக்கு தெரியும். எதுக்காக விடுதலையாக்கினார் என்று பார்த்தால், அவர் தானியேல் வெளியில் வந்த பிறகு என்ன நடக்குது? ஒரு வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள், அந்த ராஜா பேசுகிறார், அந்த பாபிலோன் தேசத்து ராஜா, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்குமுள்ள யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னால் தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் இருக்கும். அப்போ அங்கே ஏன் தானியேலை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார் என்றால், தானியேல் விசுவாசிக்கிற அந்த கர்த்தர் ஜீவனுள்ளவர் என்று அந்த தேசத்தில் நிரூபிக்கிறதுக்காக தானியேலை ஆண்டவர் விடுதலையாக்கினார். நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்முடைய கர்த்தர் எந்த காரியம் செய்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இங்கே தானியேலை விடுதலையாக்கினதுக்கு காரணம், இந்த தானியேல் விசுவாசிக்கிற கர்த்தர் தான் உண்மையானவர், ஜீவனுள்ளவர், அவரை தவிர வேறு யாரும் இந்த உலகத்தில் கடவுளுங்களே இல்லை என்கிற ஒரு விஷயம் ராஜாவின் வாயின் மூலமாக சொல்ல வச்சார் ஆண்டவர். அந்த நோக்கத்துக்காக விடுதலை கொடுத்தார். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அருமையான கத்துப்பிள்ளைகளை, இந்த சிங்கத்தை போல இருக்கிற சாத்தான்கிட்டேருந்து நிறைய பேர் நம்ம விடுதலை ஆகிட்டோம், கர்த்தர் பிள்ளைகளாக மாறிட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எதுக்காக கர்த்தர் நம்மை அந்த சாத்தான் சிங்கம் கிட்டேருந்து நம்மை விடுதலையாக்கினார், காப்பாற்றினார் என்றால், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் தான் ஜீவனுள்ளவர், அவர் ஒருவர் தான் தேவன் என்று இந்த உலகத்துக்கு நாம் நிரூபிக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மை அந்த சாத்தானிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். நாம் அதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணுறோமா? நம்ம கடவுள் உண்மையுள்ளவர், நம்ம கடவுள் வல்லமையுள்ளவர், நம்முடைய கடவுள் ஜீவனுள்ளவர் அப்படி இந்த உலகத்துக்கு புரிய வைக்கணும் என்பதற்காக இந்த உலக மக்களுக்காக, ஊர் மக்களுக்காக ஜபம் பண்ணுறவங்களா இருக்கிறோமா? நம்ம கடவுளை குறித்து, அவருடைய மகிமைகள் குறித்து மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோமா? எந்த வகையிலே ஆகிலும் நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவர், உண்மையுள்ளவர், அவரை தவிர வேறு கடவுள் இல்லை என்று இந்த உலகத்துக்கு புரிய வைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சிகள் பண்ணுறோமா? யோசித்து பாருங்கள். எதுக்காக உங்களை சிங்கம் என்கிற சாத்தானிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறாரு? கர்த்தர் தான் தேவன் என்று இந்த உலகத்துக்கு நீங்கள் நிரூபிக்கணும். அதுக்காக இதை நீங்கள் யோசித்து, இந்த நோக்கத்துக்காக உங்களை பிசாசினிடத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிற தேவனை, அவர்தான் உண்மையான தேவன் என்று சொல்லி இந்த உலகத்துக்கு நீங்கள் வாயார சொல்லுவீங்களோ, ஜபத்தின் மூலமாய் ஆண்டுடைய மகிமைகள் இந்த உலகம் பார்க்கும்படி நீங்கள் அற்புதங்கள் பெற்றுக்கொண்டு, கர்த்தருடைய அற்புதங்களை, மகிமைகளை இந்த உலகம் பார்க்கும்படி நீங்கள் வாழ்வீங்களோ, உங்களை ஆண்டவர் கர்ஜிக்கிற சிங்கமாகிய சாத்தானிடத்திலிருந்து விடுதலையாக்கினது அவர்தான் கடவுள் என்பதை நிரூபிப்பதற்காக என்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் அதுக்காக முயற்சி பண்ணுங்க. அடுத்ததாக, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்தார். இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு முன்பதாக அவங்களுடைய நிலைமை, வேதனைகள் பட்டு கொண்டிருந்தாங்க, அழுது கொண்டிருந்தாங்க, ஒடுக்கப்பட்டாங்க, மிதிக்கப்பட்டாங்க, அடிக்கப்பட்டாங்க,
பலவிதமாய் துன்புறுத்தப்பட்டாங்க. அந்த சூழ்நிலையிலிருந்து எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். என்ன நோக்கத்துக்காக, என்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தா, அந்த மக்கள் வெளியில் வந்து ஆண்டவரை ஆராதனை செய்யணுமா. அந்த காரணத்துக்காக தான் அவங்கள அங்கிருந்து விடுதலை ஆக்குவதாக ஆண்டவர் பார்வோன் ராஜா கிட்ட சொல்கிறார். மோசே, ஆரோன், நீங்கள் போயிட்டு இந்த மக்கள் என்னை ஆராதனை செய்யணும், அதனால் இவங்களே போக விடு அப்படின்னு நான் சொன்னேன்னு அந்த பார்வோன் ராஜா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறார். யாத்திராகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யாத்திராகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்தா இந்த காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். அப்போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூட எகிப்து போன்ற இந்த உலக பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆக்கியிருக்காரு, ரட்சித்திருக்கிறாரு, மீட்டிருக்கிறாரு. எதுக்காக? கர்த்தரை ஆராதிப்பதற்காக. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இருக்கும், எகிப்தியருக்கு நடந்ததெல்லாம் நமக்கு இந்த காலத்தில் எச்சரிப்பு உண்டாகத்தக்கதாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு இருக்கும். அப்போது ஆண்டவர் எகிப்திலிருந்து அவங்களை விடுதலையாக்கினது ஆண்டவரை ஆராதனை செய்கிறதுக்காக என்று நம்ம படிக்கும் பொழுது, நம்மையும் கூட இந்த உலகத்திலிருந்து மீட்டு கொண்டு ரட்சித்து அவருக்கு சொந்தமாக்கி கொண்டாரு, நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. எதுக்குனாக்கா, கர்த்தரை ஆராதிக்கிற மக்களாக நாம் இருக்கணும். அதுதான் ஆண்டுடைய நோக்கம். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நீங்கள் ஆராதனைக்கு நேரத்தோடு வர்றீங்களா யோசித்து பாருங்கள். பாடல்கள் மூலமாக ஆண்டவரை துதித்து ஆராதனை பண்ணுறவங்களா இருக்கிறீங்களா யோசித்து பாருங்கள். வாயை திறந்து ஆண்டவரை கம்பீரமாக துதித்து ஆராதனை பண்ணுறவங்களா இருக்கிறீங்களா யோசித்து பாருங்கள். ஆராதனைலாம் முடிச்சுட்டு மெசேஜ் நேரத்தில் வர்றவங்களா இருக்கிறீங்களா அதையும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சில பேர் எல்லோரும் ஆராதனை செஞ்சுட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு மெசேஜ் நேரத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு செவித்திணையுள்ளவர்கள் அப்படின்னு பேர். செவித்திணையுள்ளவர்கள், வசனம் மட்டுமே கேட்கணும், சொல்கிற மெசேஜஸ் மட்டும் புது புதுசாக சொல்கிறாங்க, அதை கேட்கணும் அப்படின்னு வர்றவங்க செவித்திணையுள்ளவர்கள்னு அவங்களுக்கு பேர் பைபிளில் இருக்குது. நல்ல கவனிங்க. எகிப்தில் இஸ்ரவேல் மக்கள் விடுதலையாக்கின தேவன் அவரை ஆராதனை செய்வதற்காகவே என்னுடைய மக்கள் அங்கிருந்து விடுதலை ஆகிட்டு வரணும்னு சொல்லி சொன்னார். அதே போல் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து, உலக பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆகியிருக்கிற, ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற, கர்த்தருடைய உடன்படிக்கிற மக்களாக இருக்கிற நாமும் கூட ஆண்டவரை ஆராதனை செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார் என்பதை புரிஞ்சுக்கோங்க. இந்த காரணத்துக்காக தான் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கோங்க. 4வதாக, நம்முடைய ஆண்டவர் எந்த காரியம் செய்தாலும் அதுக்கு காரணம் இருக்கும். அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 4வதாக, லாசருவை உயிரோடு எழுப்பினார். யோவான் சுவிசேஷம் 11:44 யாராவது வாசிங்களே. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான், அவனுடைய கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசமுள்ளவர்கள் ஆனார்கள். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசருவை உயிரோடு எழுப்பியதற்கான காரணம் என்ன? அவனை உயிரோடு எழுப்பணும், அதை பார்த்து அநேகர் என்னுடைய விசுவாசிகளை மாறணும் என்கிற நோக்கம். ஆகவே கர்த்தர் எது செய்தாலும் ஒரு காரணத்தோடு செய்வார். அப்போ நம்மையும் கூட ஆண்டவர் இந்த உலகத்தில் மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய சாட்சியை பார்த்து, நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்த்து, நமக்கு நடக்கிற அற்புதங்களை பார்த்து மக்கள் ஆண்டவரை விசுவாசிக்கணும். அப்படி தான் நம்ம வாழணும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்கள் ஜனங்க பார்க்கணும்.
நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்யணும்னா என்ன செய்யணும்? நாம விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். விசுவாசித்தவங்களுக்கு தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு ஆண்டவர் அதே அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் மீது நம்ம ஒரு உறுதியான ஸ்ட்ராங்கான ஒரு விசுவாசம் வச்சுருக்கணும். அதன் மூலமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அந்த அற்புதங்களை மக்கள் பார்க்கணும். ஆண்டவர் மீது ஒரு விசுவாசம் நம்பிக்கை வச்சு நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வரணும். அதுக்காக தான் ஆண்டவர் பாவங்களினாலும் அக்கிரமங்களாலும் மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். இதை நாம் உணர்ந்தவர்களாக நம்முடைய சாட்சியின் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்கள் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் மூலமாக இந்த மக்கள் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று புரிந்து கொண்டு நம்முடைய ஆண்டவரை விசுவாசிக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அருமையானவர்களே, லாசருவை உயிரோடு எழுப்பினதற்கு இதுதான் காரணம். ஆக நம்முடைய ஆண்டவர் எந்த காரியம் செய்தாலும் காரணத்தோடு செய்வார். இன்னொரு விஷயத்தை பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். அங்கே அன்னாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அந்த அம்மா அங்கே அழுது ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். என்ன காரணத்துக்காக கொடுத்தார்? கர்த்தருடைய சபையில் ஊழியம் செய்யணும், பணிவிடை செய்யணும். அங்கே ஊழியம் செய்கிறதுக்கு ஆட்கள் தேவையாக இருந்துச்சு. இந்த காரணத்தை அன்னாள் பார்த்து சிச்சுவேஷனை புரிந்து கொண்டு ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, இத்தனை வருஷமாக நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல, கர்ப்பத்தின் கனி கிடைக்கல. இந்த முறை என்னுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு மகனை நீர் கொடுப்பீர், ஆனால் அந்த மகனை உன்னுடைய ஆலயத்திலேயே ஊழியத்துக்கு சேவைக்கு நான் விட்டுடுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. அந்த வருஷத்தில் அன்னாளுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. என்ன காரணம்? தேவனுடைய ஆலயத்தில் அந்த அன்னாளுக்கு கொடுக்கப்பட்ட மகனாகிய சாமுவேல் பணிவிடை செய்யணும், ஊழியம் செய்யணும் என்பதற்காக. நம்முடைய கடவுள் எது செய்தாலும் காரணத்தோடு செய்வார். உங்களுக்கும் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார், குழந்தைகளை கொடுத்துருக்கிறார். அவங்கள நீங்கள் முழு நேரமாக ஊழியத்துக்கு ஒப்பு வைக்கலைனாலும் கூட பரவாயில்லை. அவங்கள நல்ல கிறிஸ்டியன் டிசிப்ளினில் வளர்க்கணும். ஒரு கிறிஸ்டியனுக்கு இருக்க வேண்டிய பழக்க வழக்கங்களில் அவங்கள வளர்க்கணும். வேதத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும், ஜபம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகளாக கர்த்தருடைய ஆலயத்தின் மீது அவங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்கத்தக்கதாக உங்கள் பிள்ளைகளை வளர்க்கணும். தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும்னு சொன்னால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி அந்த அனுபவத்தில் பிள்ளைகளை வளர்க்கணும். வளர்த்து ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நீங்கள் பழக்கப்படுத்துவீங்கன்னு சொன்னால் இங்கே வர வர ஆண்டவர் அவங்களோடு இடைப்படுவார், ரட்சிப்பார், ஊழியம் செய்கிறதுக்கு அவங்களை அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய ஊழியம் நம்முடைய பிள்ளைகள் மூலமாய் நடக்கணும். நம்முடைய பிள்ளைகள் மூலமாய் இந்த உலக மக்கள் சீர்பொருந்தணும் என்பதற்காகவே நமக்கு பிள்ளைகளை கர்த்தர் தருகிறார் என்று புரிஞ்சுக்கணும். மல்கியாவிலேயும் இதுக்கு ஒரு வசனம் இருக்குது. ஆக வருமான கர்த்தர் பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு. அந்த பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், அவங்கள பெரிய உத்தியோகத்துக்காக ஆயத்தப்படுத்தணும், பெரிய படிப்புக்காக நல்ல வசதியான ஸ்கூல்ஸில் சேர்த்து அவங்கள ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸா அல்லது ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸா அல்லது பெரிய பெரிய டாக்டர், இன்ஜினியராக படிக்க வைக்கணும் நம்ம பசங்களை. அந்த சிந்தையோடெல்லாம் வளர்க்குற நீங்கள் தவறில்லை. அதை விட முக்கியமாக கடவுளுடைய ஒழுக்கத்தில் வளர்க்கணும், கர்த்தருடைய வசனத்தில் வளர்க்கணும், ஜபத்தில் வளர்க்கணும், கர்த்தருடைய ஆலயத்தின் மீது ஆண்டவருடைய ஊழியத்தின் மீதும் வாஞ்சியுள்ள பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும் என்கிற சிந்தையோடு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கணும். அதுக்காக ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுப்பதனுடைய காரணமே நம்முடைய பிள்ளைகள் மூலமாக இந்த உலகத்தை சீர்திருத்தணும். அந்த நோக்கத்துக்காக தான் நம்முடைய பிள்ளைகளை கொடுக்குறார் ஆண்டவர். அதனால் அன்றைக்கு அன்னாளுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கி நமக்கும் கூட குழந்தைகளை கர்த்தர் தந்திருக்கிறார் என்றால் என்ன காரணத்துக்காக நினைக்கிறீங்க?
ஆண்டவருடைய ஊழியம் நம்முடைய பிள்ளைகள் மூலமாய் நடக்கணும்னு ஆண்டவர் சித்தம் கொண்டுள்ளவராக அந்த காரணத்துக்காக நமக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறார். நாம் தான் அந்த பிள்ளைகள் அதுக்கேற்றபடி வளர்க்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக பிள்ளைகளை வளர்ப்போமாக. 6வதாக கானா ஊரில் நடந்த சம்பவம். கானா ஊரில் திராட்சை ரசம் தீர்ந்து போன நிலைமையில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களில் படித்தா அந்த சம்பவம் அங்கே இருக்குது. என்ன காரணத்துக்காக தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார்? நான் சொன்னேன் இல்லையா, நம்முடைய ஆண்டவர் எந்த காரியத்தை செய்தாலும் காரணத்தோடு செய்வார் அப்படின்னு சொன்னேன்ல. என்ன காரணம்? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால், யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என்ன காரணத்துக்காக இந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் என்றால், அவருடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்காக. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் கூட நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செய்கிறார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி ஒரு அற்புதத்தை செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் கூட நிறைய அற்புதங்களை செய்கிறார். எதுக்காக செய்கிறாரு? அவருடைய மகிமையை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துறதுக்காக, புரிய வைக்கிறதுக்காக. ஆனால் ஆண்டவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்கிற நீங்கள் சாட்சி சொல்ல மாட்டேன்றீங்க. அந்த மகிமைகளையும் அற்புதங்களையும் சபையில் பகிர்ந்து கொள்ள மாட்டேன்றீங்க, மற்றவங்களுக்கும் சொல்ல மாட்டேன்றீங்க. அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்கிற நீங்கள் ஒரு மீட்டிங் வச்சு ஆண்டவருடைய மகிமைகளை ஊர் மக்கள்லாம் கேட்கட்டும், கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும் அப்படின்ட்டு ஸ்தோத்திர கூட்டங்களை ஒழுங்கு பண்ண மாட்டேன்றீங்க. எதுக்காக அற்புதங்களை செய்கிறாரு? இங்கே புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் எது செய்தாலும் காரணத்தோடு செய்வார். நமக்கு அற்புதங்களையும் மகிமைகளையும் அதிசயங்களையும் செய்கிறாருன்னா என்ன காரணத்துக்காக? அவருடைய மகிமையை உலகத்துக்கு புரிய வைக்கிறதுக்காக. நாம் ஆண்டுடைய அற்புதங்களை பெற்றுக்கொண்ட பிறகு சாட்சி சொல்லுவதன் மூலமாக, கூட்டங்களை நடத்துவதன் மூலமாக ஆண்டுடைய மகிமையை இந்த உலக மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும், சொல்ல வேண்டும், ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை புரிஞ்சுக்கோங்க. 7வதாக, நம்முடைய கர்த்தர் எது செய்தாலும் காரணத்தோடு செய்வார் அப்படின்னு சொன்னேன். யோசுவா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இன்னொரு சம்பவம். யோசுவா புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் அந்த 1ஆம் வசனத்தை படிப்போமானால், இஸ்ரவேல் மக்கள் எரிகோவை ஜெயித்த பிறகு ஒரு சின்ன பட்டணமாகிய ஹாய் என்கிற பட்டணத்துக்கு மறுபடியும் யுத்தம் செய்கிறதுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே தோல்வி அடைகிறாங்க, தோற்று போகிறாங்க. அவங்களால அடிக்கப்பட்டு முறியடிக்கப்பட்டு சமாளிக்க முடியாமல் ஓடி வர்றாங்க. யோசுவாவுக்கு புரியல, அவர் தான் லீடர், அவர் தான் இவங்களை வழி நடத்திட்டு இருக்கார் கானானுக்கு. இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு அவருக்கு புரியலை. போயிட்டு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் முழங்குப்புற விழுந்து கண்ணீரோடு அழறார். ஆண்டவரே, எதனால் இந்த மாதிரி ஆச்சு, என்ன காரணம் அப்படின்னு அழறார். எதுக்கு இந்த தோல்வி ஆண்டவரே அப்படின்னு முறையிடுறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே ஒருவன் எரிகோவில் தீட்டுப்பட்ட பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து பதுக்கி வச்சிருக்கிறோம். எரிகோவுக்கு நீங்கள் யுத்தத்துக்கு போகும்போது நான் சொன்னேன், அங்கே எதையும் நீங்கள் தொடக்கூடாது, எரிகோவை ஜெயிச்சிட்ட பிறகு அதை எரிச்சிட்டு வாங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் உங்களுக்குள்ளே ஒருத்தன் எரிகோவில் இருக்கிற வெள்ளி பொன் வஸ்திரங்கள் கொண்டு வந்து திருடின்னு வந்து அவனுடைய கூடாரத்தில் ஒழிச்சு வச்சிருக்கிறான். இதுதான் காரணம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நான் சொன்னேன், நம்முடைய ஆண்டவர் எது செய்தாலும் காரணத்தோடு செய்வார்னு. இங்கே இவங்களுக்கு தோல்வியை கொடுத்தார் இஸ்ரவேல் மக்களுக்கு. என்ன காரணம்? ஆண்டுடைய வார்த்தையை மீறி, ஆண்டுடைய வார்த்தையை மதிக்காமல், கட்டளைகளுக்கு விரோதமாக அல்லது ஆண்டவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு விரோதமாக நடந்து கொண்டான். அவன் பேர் ஆக்கான். அவன் நடந்துக்கிட்டான். நல்லா கவனிக்கணும், உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் எடுத்த காரியம் எதுவுமே கைக்கூடி வரமாட்டேங்குது,
ஃபெயில் ஆகுது. எந்த காரியம் தொட்டாலும் எல்லாம் தோல்வியில் தான் முடியுது. எந்த விஷயத்திலையும் ஆண்டவங்களுக்கு கை கொடுக்க மாட்டேன்றாரு என்ற பட்சத்தில் கவனிங்க, நீங்கள் கடவுளுக்கு விரோதமாக ஏதாகிலும் செய்கிறீங்களா? கடவுளுக்கு விரோதமான காரியம் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா? கடவுளுடைய வார்த்தையை மதிக்காமல் கர்த்தருடைய கட்டளைகளை மீறி நீங்கள் நடந்து கொண்டு இருக்கிறீங்களா? அல்லது கர்த்தருக்கு அருவருப்பான சில பாவ காரியங்கள் உள்ளத்தில் இருக்கா? யோசித்து பார்க்கணும். அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்றால் அந்த காரணத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம கைவிட்டுருவார். வெற்றி பெற முடியாது, எதுலேயுமே ஜெயம் பெற முடியாது, எல்லாவற்றிலையும் தோல்வி தான். எதுவுமே கைக்கூடி வராது, எதுவும் நமக்கு ஜெயமாகாது. இப்படி நீங்கள் யோசிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வதிப்பதற்கென்றே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நமக்கு முற்றுமுடிய ஜெயம் தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆனால் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கல, உங்களுக்கு வெற்றி கொடுக்கல, எல்லாமே தோல்வியாக முடியுது என்ற பட்சத்தில் நீங்கள் யோசிக்க வேண்டிய காரியம், நான் கடவுளுடைய வழியில் சரியாக நடக்கிறேனா? ஆண்டோடைய வார்த்தை மீறி ஏதாகிலும் செய்கிறேனா? கடவுளுக்கு அருவருப்பான பிடிக்காத பாவ பழக்கம் என்கிட்ட ஏதாவது இருக்கா? எனக்குள்ளே ஏதாவது சுபாவங்கள், எனக்குள்ளே ஏதாவது ஆண்டவருக்கு பிடிக்காத குணங்கள் எனக்குள்ளே இருக்கா என்பதை யோசித்து பார்த்து சரி செய்து கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு காரணம் இருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தோல்விகளை தருவார் என்கிற ஒரு செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய ஆண்டவர் எது செய்தாலும் காரணத்தோட காரியங்களை செய்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே இந்த அருமையான சத்தியங்களை கற்றுக்கொண்ட நீங்கள் நம்மை ஆண்டவருக்கு உகந்தவங்களாக மாற்றிக்கொள்வோம், ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக மாறுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக நம்மை பயன்படுத்தி கொள்வார்.